என்னம்மா உங்க அண்ணி எங்கேயும் காணா? இங்க இல்லன்னா என்ன, பெட்ரூம்ல இருப்பாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஓகே. சொல்றல அண்ணி, கொஞ்சம் வெயிட் பண்ண வரேன். அண்ணி கதவு திறங்க. இந்தாங்க குடிங்க. ஏன் அப்படி பண்ணீங்க? ஒரு வார்த்தை ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா ஒத்துழைச்சிருக்க மாட்டேனா? நல்ல வேலை சின்ன காயத்தோட போச்சு. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா ஏன் நிலைமை என்னங்க ஆகிறது? நீங்க நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும். எனக்காகவாவது உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. நான் உங்களை நம்பிதான் இங்க வந்திருக்கேன். அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அறந்தாங்கி சொந்த பக்கம் அவசரமா போறவுள்ள நில்லு கொஞ்சம் நானும் வாரு ஜில்லுன்னு திகிர் தண்டா வாங்கித்தார. மராப்பு போட்ட ஒரு பொண்ண பார்த்தேன், மத்தாப்பு போல ரெண்டு கண்ண பார்த்தேன். குஞ்சி முதல் பாதம் வரை எங்கு ஏறுது, ஊருங்காய பார்த்தது போல் நாக்கு ஊறுது. ஓடக்கர பக்கம் ஒரு கொக்கு பார்த்து, அது ஒட்ட கால தூக்கிக்கிட்டு நீங்க பார்த்து. கோழியின சேவலுக்கு ரொம்ப ஈஸியா, சூழ விட பொண்ணு என்ன கையில் ஊசியா. மராப்பு போட்ட ஒரு பொண்ண பார்த்தேன், மத்தாப்பு போல ரெண்டு கண்ண பார்த்தேன். சட்டையில்லா பம்பரமா சுத்தாது, நாட்டு சரக்கு போத ஏத்தாது. புஸ்கு புஸ்கு பொய்யே நான் அம்மாக்கு நீ. மராப்பு போட்ட ஒரு பொண்ணு பார்த்தேன், மத்தாப்பு போல ரெண்டு கண்ணு பார்த்தேன். கட்டி பிடிச்சதுமே கட்டாது, கழுத்துக்கு கீழே இன்னும் நாவல்ல. ஆடு நான் சொன்னபடி ஆடு, சொன்னதெல்லாம் சத்தியமா ஒத்துக்கிறேன்டி, கொஞ்சம் ஒத்துழைச்சா காமக்கலை கத்துக்கிறேன்டி. ஐயோ உச்சி முதல் பாதம் வரை எங்கு ஏறுது,
ஊறுகாய பார்த்தது போல் நாக்கு ஊறுது. பக்கம் வர கொக்க பார்த்து அது ஒத்த கால தூக்கிக்கிட்டு நீங்க பார்த்து கோழியின சேவலுக்கு ரொம்ப ஈஸியா சூழ விட பொண்ணு என்ன கையில் ஊசியா. தன்னானே தானே 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 தன்னானே தானே தானே தானே. அந்த திருச்சி பார்ட்டிடா. போய் பேசி கரெக்ட் பண்ணிடலாமா? போ போ போ. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க எல்லாரும் ஞாபகம் இருக்கா? எப்படிடா மறக்க முடியும்? வாழ்க்கையில முதன்முறையா நடக்கிற எதையும் அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியுமா என்ன? எனக்கு டைம் ஆச்சு, கொஞ்சம் வழி விடுங்க. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். உண்மையிலே நீங்க சூப்பருங்க. கெட்டு போயிட்டோமே மூக்க சிந்தின்னு மூலையில உட்காராம கண்ணுல சிக்கிறவனை கரெக்ட் பண்ணி செட்டில் ஆயிட்டீங்களே. இப்படி சைலண்டா இருந்தா எப்படி? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுங்கிறது எங்களுக்கு தெரியும். நமக்கு இல்ல எதுக்கு பிரச்சனை? பேசாம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவோம். அந்த மாதிரி எனக்கு டைம் ஆச்சு. இந்த மாதிரி சொன்னா எப்படி? ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம், அப்படியே ஒரு காபி பால் 10 நிமிஷத்துல நான் கிளம்பிடுவேன். ஓகே, இது பாயிண்ட். அப்படி எல்லாம் அனுப்ப முடியாது, கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும். சரி, 3 பேர் தான் இருக்கீங்க, ஒருத்தர் காணோம். பாருடா, பாத்தி 4 பேர் மேலயும் குறியா இருக்கு. சுரேஷுக்கு போன போடு. போன ஒரு நிமிஷத்துல வந்துருவான். மச்சான் சுரேஷ் எங்க இருக்க? வீட்ல இருக்கேன்டா. மச்சான், அந்த திருச்சி பஞ்சல் புறா அதான்டா அந்த மலக்கோட்டை எக்ஸ்பிரஸ் மடக்கி வச்சிருக்கோம். என்னடா சொல்ற? நீ உடனே கிளம்பி அஜந்தா காம்ப்ளெக்ஸ் வந்துரு. ஓகே, சரி வரேன். பாத்தி சிக்கிக்குச்சின்னு சொன்ன உடனே பையன் பறந்து வர்றான் பத்தியா? வாடா மாமச்சா. எப்படி ஷாக்கா இருக்குமே? சுரேஷ் அன்னைக்கு போதையில சரியா பாக்கலன்னு ஃபீல் பண்ண. செம்ம டிக்கெட்ரா. ரொம்ப பேசுறீங்க. இந்த விஷயம் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. உங்க ஹஸ்பண்ட் எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடு. பார்த்து என்ன பண்ண போற? போடா லூசு. ஏன் சுரேஷ், இவன் ஹஸ்பண்ட் யாருன்னு தெரிஞ்சா அப்பப்போ குவார்டர் வாங்கி கொடுத்து இவளை பர்மனண்டா கரெக்ட் பண்ணிடலாம்ல. இது பாருங்க, நான் ஏன் வழியில போயிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒன்ன நாங்க டிஸ்டர்ப் பண்றோமா? நீ தான் எங்களை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ற. என்ன சுரேஷ்? செஞ்சு தப்பு நினைச்சு வருத்தப்படாம திரும்பவும் அதே தப்ப செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கான தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அனுபவிக்கிறோன்றதுக்காக தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி தப்பால கரெக்ட் பண்ணிடுவோம். கம்மிங் சண்டே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஒரு விஷயம் மட்டும் என் மனசுக்குள்ள அப்படியே நிக்குதுடா. அவ இடுப்புல பார்த்த மச்சத்தை இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்கடா மச்சான். ரொம்ப டென்ஷன் ஆகாதடா, சுரேஷ் கரெக்ட் பண்ணுவான். டேய், அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்றான். நான் கூட அன்னைக்கு அவசரத்துல காமாச்சோமான்னு சரியாவே பார்க்கலடா. மச்சான், இனிமே அவன் நம்ம கூட தான் இருக்க போறா. சுருக்கமா சொல்லணும்னா நாமெல்லாம் அவளுக்கு தாலி கட்டாத புருஷனுங்க. சூப்பர் பச்சா.